எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் இத்தனை ஷார்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் சைடே சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே டீப்பாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ் போட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த கால்குலேட் தெரிஞ்சால் நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க, கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு நிறைய வியூஸ் போகும். இது நானே என்னுடைய இன்னொரு சேனலில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளார டீப்பாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண 10 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் போடலாம் அதை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பில் நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது பார்த்தீங்கன்னா நியூ சேனல், உங்களுக்கு வியூவர்ஸ் இல்லாத டைம், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா டெய்லி 3 ஷார்ட்ஸ் போடலாம், சரிங்களா? அப்படி நீங்கள் டெய்லி 3 ஷார்ட்ஸ் கேப் விட்டு போடலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசன் எடுத்துப்போம் பார்த்தீங்களா, காலையில் மதியம் நைட் அந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டு கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணி போட்டிங்கன்னா புதுசாக நீங்கள் யூடியூப்பில் வரும்போது யூடியூப்க்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் க்ரோத், அதாவது கொஞ்சம் நல்லா உங்கள் சேனல் க்ரோத் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, கொஞ்சம் வியூஸ் இருக்காங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 2 ஷார்ட்ஸ் போடலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் உடம்பு நல்லான பிறகு 2 வேளை மட்டும் மருந்து சாப்பிட்றோம் இல்லையா, அது போல் கொஞ்சம் நம்ம நல்லா சேனல் க்ரோவாக இருக்கும்போது 2 ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதிக ஷார்ட்ஸ் போடவே கூடாது. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 3 போடலாம், மிடில் ஸ்டேஜ் ஓரளவு வளர்ந்துட்டிங்கன்னா ஒரு 2 ஷார்ட்ஸ் போடலாம். ஏன்னா நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் கொச்சன்னு போட்டிங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க, வெறுப்பாயிடுவாங்க. பிகாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 3 போடலாம், மிடில் ஸ்டேஜில் 2 போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா க்ரோ ஆகிட்டீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி 1 ஷார்ட்ஸ் போடலாம், வீக்லி 1 வீடியோ போடலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுடைய சேனல் நல்லா க்ரோ ஆகும். ஸோ நம்ம தொடர்ந்து ஷார்ட்ஸ் போட்டாலும் நம்ம சேனல் க்ரோ ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஷார்ட்ஸை டிவைட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ், நல்லா ஸ்ட்ரென்த்து, உங்ககிட்ட நல்ல ஆடியன்ஸ் இருக்கும்போது 1 போட்டுக்கோங்க. இப்படி தான் நம்ம ஷார்ட்ஸை போடணும். இதை நான் பிரகனி டாக்குன்னு ஒரு சேனலில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னுடைய டெஸ்டிங் சேனல். அதில் நான் ஸ்டார்டிங்கில் ஷார்ட்ஸ் போடும்போது நல்லா போச்சு. டெஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் நான் அந்த சேனலை காமிக்கிறேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பிரகனி டாக், இது என்னுடைய சேனல் தான், நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் 1 ஷார்ட்ஸ் போட்டேன், நல்லா வியூஸ் போச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ஷார்ட்ஸ் போட்டேன். பிகாஸ் இது என்னுடைய டெஸ்டிங் சேனல். ஸோ நான் டெஸ்ட் பண்ணதுனால கண்டிப்பாக நிறைய ஷார்ட்ஸ் போட்டால் வியூஸ் போகவே போகாது. நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் போடுங்க, உங்கள் சேனல் வேறு லெவலில் க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லை, 10 டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் குவாலிட்டியில் கிளியராக இருக்கணும் ஆடியோ. ஸோ அது மட்டும் இல்லை, ட்ரெண்டிங் டாபிக் ரொம்ப மஸ்ட்டு. அன்றைக்கி என்ன ட்ரெண்டிங் போகுதோ அது உங்கள் சேனலில் நீங்கள் போடலாம். அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் கொடுக்கும், ஆடியன்ஸை கொண்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ, கண்டிப்பாக எஸ்இஓ நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸியோனா என்னென்னா டேகு, கீவேர்ட்ஸு, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஷார்ட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நெக்ஸ்ட்டு யூடியூப், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாரல் ஸ்டோரிஸ் போடலாம், இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோவை, அதாவது ஒய்டி ஸ்டுடியோவை செக் பண்ணுங்கள். ஒய்டி ஸ்டுடியோவை செக் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஒய்டி ஸ்டுடியோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு டேக்கு டே என்ன அப்டேட்டோ அது எல்லாமே கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாலிசி, அனலிட்டிக்ஸ், அச்சீவ்மெண்ட், இந்த அச்சீவ்மெண்ட்டில் தான் எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வியூஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் சேனலுக்கு ஏதாவது பிரச்சனையா, இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது போல் பல்வேறு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்தில் 2025ல நிறைய மானிட்டைசேஷன் அப்டேட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நம்ம யூடியூப் சேனல் ப்ராப்பராக கைட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வியூஸ் போகலைன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்து கற்றுக்கிட்டவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறதுனால ஒரு டிஸ்கரேஜ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால தான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.